வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு அந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கில் பார்க்க வர பக்கம் வந்து சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்னால், அந்த புக்கில் அவர் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத மூமெண்ட். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்தது 2019. நம்ம யாருமே பார்த்துடாத மாதிரி ஒரு கொரோனா வந்துச்சு. இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருப்பாங்க, நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி மலேரியா இது மாதிரி தான் வந்துச்சு, அப்போதைக்கு காய்ச்சல் வந்துச்சு, நிறைய பேர் இதானாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை விட பெரிய விஷயமா கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்து மொத்த வேர்ல்டே வந்து மடக்கி போட்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி நம்மளோட ஃபினான்ஸ் வந்து பயங்கரமாக உடச்சி நொறுக்கிறோம்னு அவர் சொல்கிறாரு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா டயத்தில் ஷேர் மார்க்கெட்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்களும் பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக அவங்க சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்த அமௌண்ட்டு டக்குன்னு கீழே போயிடுச்சு. ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு சில பேர் கரெக்டாக யூஸ் பண்ணி அவங்க எதுவும் அமௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா, அதில் போட்டிருந்தாங்கன்னா, அவங்க போட்ட பணத்தை விட 10 டைம்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். எப்படின்னா 10,000 போட்டாங்கன்னா 1,00,000 வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும். பட் இதை யாருமே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு டைமும் அந்த விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ கோவிட் வந்துச்சு, ஃப்யூச்சரில் வர்றது இதை விட பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால அந்த விஷயங்களை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. பட் இந்த விஷயங்களை யாரெல்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பயங்கரமாக வெல்த்தை பில்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் யார் அதை டேக்கிள் பண்ண முடியும்னா, யார் வந்து ப்ராப்பராக வந்து அவங்களோட இன்வெஸ்டிங்கை பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் பண்ண முடியும். மித்தவங்களாம் வந்து அந்த டயத்தில் என்ட்ரு ஆனாங்கன்னா அவங்களோட பயமே வந்து அவங்கள வந்து வெளியே அனுப்பிச்சிடும். ஸோ அவர் வந்து இதில் மட்டும் சொல்ல, அவர் மணியை மட்டும் சொல்ல, ரிலேஷன்ஷிப்லையும் சொல்கிறார். நம்ம ரிலேஷன்ஷிப்லையும் இது மாதிரி சர்ப்ரைஸ் இன்சிடென்ட்ஸ் நடக்கலாம். பட் அதை வந்து நமக்கு கடந்து போகணும், ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இதை விட ஒஸ்ட் சுச்சுவேஷன் வந்து ஃப்யூச்சரில் வரலாம். ஸோ அதையும் நம்ம கடந்து போகணும். ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த சர்ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் அந்த படித்து தெரிஞ்சுக்கிட்டது அந்த பேஜஸில் சர்ப்ரைஸ். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த சர்ப்ரைஸான விஷயம் எதுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுங்கள். அதுவும் ஷேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். Thank you so much. Have a great night.